அதாவது இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அட்ராசிட்டிஸ். எஸ், நாங்கள் வந்து என்னென்ன சேட்டை பண்ணோம், என்னென்ன குறும்பு பண்ணோம் அப்படின்றது, எங்களோட சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4th or 5th அந்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஸோ வந்தவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 rupees சாக்லேட் தான். அந்த சாக்லேட் வந்து 2ஆக கொடுத்துருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் கொடுத்துட்டு 2 பேர் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நமக்கு பெரிய பிரச்சனையே. நமக்கு வேறு சாக்லேட்லாம் அவ்வளோ பிடிக்கும், சொல்லவே வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து சாக்லேட் எடுத்துகிட்டு இவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிட்டேன். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். ஓடும்போதே என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு கீழே ஸ்டெப்ஸ் இருக்கும், சைடில் வந்து ஒரு லாக் மாதிரி போட்டுப்பாங்க, ஒரு டோர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி அது அப்போ சின்ன வயசில் இருக்கும் போது எந்த கிட்ஸும் அதில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டோர் மாதிரி செட் பண்ணி அதை எப்போவுமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து லாக் ஆகிருந்திருக்கும். நான் வந்து சரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சாக்லேட்டை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிக்க போகிறேன். மேடம் வந்து பின்னாடி இருந்து ஒரே புஷ், அவ்வளவு வெறி மாப்பிளைங்க கீழே போய் உளுந்து உருண்டு தலையில சரியான அடி. ஆக்சுவலி அப்போ வந்து தெரியாதுல்ல, சின்ன வயசு தானே. ஸோ எனக்கு வந்து இவங்க சாக்லேட் கொடுங்க, இவங்க மட்டும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு ஓடிட்டாங்க. எனக்கு வந்து கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த கோவத்தில் வந்து போய் டக்குன்னு யோசிக்கவே இல்லை, அப்படியே தள்ளி விட்டேன். ஸோ அப்பப்போ இப்படி தான் தாறுமாறான சண்டைகள் இருக்கும். அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி. சரி, தீபாவளி வந்து எல்லாம் ஒரே செலிப்ரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, பட்டாசுல தான் பிரச்சனை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்வக்கோலராக போயிட்டோம். அம்மா என்ன பண்ணாங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இவன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த சங்கு சக்கரை கீழே வந்து அப்படியே வச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்டு இப்படி எங்கேயோ பார்த்துட்டு இருக்காங்க பின்னாடி. கரெக்டாக வந்துட்டு அந்த சங்கு சக்கரத்தில் கரெக்டாக வைக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயோ பார்த்துட்டு கையே வந்து இவங்களுக்கு பேர்ன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த அன்னைக்கு வந்து ஒரு ட்ராஜடி பண்ணி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு மேலே நான் வந்து அந்த சங்கு சக்கரம் தான் அங்கே பிரச்சனையே. நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, அது சுற்றிட்டு இருக்கிற சங்கு சக்கரம் மேலே போய் காலை வச்சுட்டேன். ஐயோ அவ்வளோதான், அது சுட்டு ஒரு மார்க்கே ஆயிடுச்சு காலில். இன்னும் ஆக்சுவலாக அந்த மார்க் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து சரியான அட்ராசிட்டி பண்ணினாலே ஏதாவது ஒரு ட்ராஜடி ஆயிரும் எங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து ஒரு ரேண்டமாக நடந்த விஷயம். நாங்கள் வந்து காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு காரில் வந்து கண்ணாடி கிளாஸஸ் வந்து பிரேக் ஆகி இருந்துச்சு. அது ரொம்ப வந்துட்டு குத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்குல்ல, எல்லாம் கீழே வந்து செதஞ்சு இருக்கும் போது ரொம்ப கலர் ப்ளூ கலர் இருந்துச்சு. நான் வந்து இது கிறிஸ்டல் அப்படி இப்படி நினச்சி என்னென்னமோ நினச்சிட்டு நல்லா அதை வந்து அள்ளிட்டேன், கையிலேயே அள்ளிட்டேன். அப்போ வந்து அசம்பிளி நடக்கும் காலையில் வந்துட்டு எங்களுக்கு எப்போதுமே. ஸோ சைடில் வந்து நிறைய பேர் இந்தா பாடுறா கிறிஸ்டலு, இது பார்த்துருக்கியா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்பி பார்த்தா மேம் மாட்டினண்டா செத்தண்டா சிவனாண்டி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து மேம் இது என்னது இது அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பையனுக்கு கொடுத்த இல்லையா, அவனை மாட்டி விட்டேன். மேம் அவன் தான் மேம் கொடுத்தான், அப்போ எப்படி உன் பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. வச்சாங்க ஒரு அடி, செவ்வனி மேலே ஒரு அடி வச்சாங்க. அதுவும் இப்படி 5 விரல்ல வச்சு அடிக்கல மேமு, இந்த கை வந்து இது இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கல இந்த மாதிரி வச்சு ஒரு அடி கன்னத்தில் வந்து கொடுத்தாங்க. எனக்கு பொலன்னு கண்ணில் தண்ணி. இது வந்து இந்த சம்பவம் எதுக்கு பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமாம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருப்பேன், எங்களோட ஏஜ்லேயே இருப்பாள். ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆர்வக்கோளாறு சரி ஓகே ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு சும்மாவே இருக்க மாட்டோம். என்ன பண்ணோம்னா ஒரு 4-5 அந்த கல்லெல்லாம் பிரிக் கல் அதை சேர்த்து ஒரு விறகு மாதிரி ஒரு குச்சியெல்லாம் சேர்த்து மேட்ச் பாக்ஸ் பற்ற வச்சு அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன பாத்திரம் கொண்டு வராங்க. எங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று பொட்டேட்டோ சமைக்கிறோம், இல்லை வந்து ஒரு சாக்லேட்டே வந்து உருக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தோம்னா, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் சீக்கிரட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னது இது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இது பார்த்துட்டு இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, வீட்டுக்கு முன்னாடி யாராவது வந்து இந்த மாதிரி எரிய வைப்பாங்களா இது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு போட்டு கண்டமேனு கிழிச்சு எங்களை அடித்து துவைச்சி எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஆர்வம் இருந்துச்சு அந்த குக்கிங்கில் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக சும்மா ஒரு ஃபன் மாதிரி ஓகே பண்ணுவோமே அப்படின்ட்டு அந்த டைம் அது பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்த்துக்கோட சைல்ட்ஹுட் வந்துட்டு இந்த குக்கிங்கில் வந்து கண்டிப்பாக ஒரு
இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அண்ட் நிறைய அட்ராசிட்டி கண்டிப்பாக பண்ணியிருப்போம் குக்கிங்கில் வந்து. எஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சேச்சி கடை வந்து எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கீழே அவங்க வந்து ஜஸ்ட் இந்த ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. எங்கள் மம்மியும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி வந்து சோறு நல்லா இல்லை. அப்போது சின்ன வயசில் எப்போதும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு போர் அடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நல்லாவே இருக்கலன்னு சொல்லிட்டு நானும் இவ்வளோ என்ன பண்ணோம், எங்கள் வீட்டுக்கு வந்து கீழே ஒரு வழி இருக்குது, யாருக்கும் தெரியாமல், எங்கள் பாட்டி யாருக்குமே தெரியாமல் 2 பேர் மட்டும் போனோம். எஸ், அவங்க வந்து போனோடனே கண்டிப்பாக வந்து ஒரு வெல்கமிங்காக வந்து செம்மையாக ஒரு நெத்திலி மீன் ஃபிஷ்ஷு ஃப்ரை அப்படியே கொடுத்தாங்க பிளேட்டில். 2 பேரும் கட்டுன்னு கட்டிட்டு எங்கள் வீட்டில் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு பொறுமையாக இந்த வந்துட்டு வந்தோம். வந்து பார்த்தா எங்கள் பாட்டி வந்து கையில் குச்சியோடு நிற்கிறாங்க. அடி சும்மா சாத்துன்னு வெளுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் 2 பேர் டேபிள் கீழே போய் ஒழிச்சிட்டோம். அப்போ விடல, இழுத்து வச்சு நல்லா அடி பிச்சுட்டு, யார் வீட்டில் நீ போய் சாப்பிட்றீங்க, நம்ம வீட்டில் சோறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய அட்ராசிட்டிஸ் வந்து நம்ம லைஃப்பில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கிட்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா இந்த ஜென்ரேஷன் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஃபோன் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஃபோன் மட்டும்தான் நிறைய டைம் வந்து அது கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு பார்க்கோ எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கிட்ஸை வந்து விளையாட விட்டிங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி வந்து என்னென்ன தப்பு பண்ணுறாங்களோ அதுலேருந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுத்துடணும். என்ன அவங்களுக்கு தோணுதோ அவங்க பண்ணட்டும்னு விட்டுட்டோன்னா தான் கண்டிப்பாக அவங்க நாளைக்கு வந்து வளருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது அட்ராசிட்டிஸ் ஆர் உங்கள் கிட்ஸ் ஏதாவது அட்ராசிட்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. எஸ், நாங்கள் வந்து அது கண்டிப்பாக பார்ப்போம். அண்ட் வேற என்ன, அவ்வளோதான்.